சிவகங்கை மண்ணில் பிறந்த வேலு நாச்சியார் சிறுவயதிலிருந்தே வாள் வில் குதிரை சவாரி என போர்க்கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு வீராங்கனை. ஆங்கிலேயர்களால் அவளின் கணவர் முத்துவடுகநாதர் நாயக்கர் கொல்லப்பட்ட போது துக்கத்தில் உடைந்து போகவில்லை. நாட்டை மீட்டே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் காடுகளில் தஞ்சம் புகுந்தாள். அப்போது மைசூரின் மாபெரும் வீரர் ஹைதர் அலியை சந்தித்த வேலு நாச்சியாரின் தைரியமும் அரசியல் அறிவும் அவரை ஈர்த்தது. உன் தேசத்தை மீட்கும் உரிமை உனக்கே என்று கூறி படை, ஆயுதங்கள், பயிற்சி அனைத்தையும் வழங்கினார். ஹைதர் அலியின் ஆதரவுடன் வேலு நாச்சியார் தனது படையை ஒழுங்குபடுத்தி மருது சகோதரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டாள். போரின் முக்கிய தருணத்தில் குயிலி என்ற வீராங்கனை ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கில் தீ வைத்து தன்னுயிரை தியாகம் செய்தது போரின் திசையை மாற்றியது. இறுதியில் ஆங்கிலேயர்கள் தோல்வியடைந்தனர். சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலு நாச்சியார் அரியணையில் அமர்ந்தாள். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் பெண் அரசியாக, ஹைதர் அலியின் துணையுடன் தேசத்தை மீட்ட வீராங்கனையாக வேலு நாச்சியார் இன்று வரை வீரத்தின் சின்னமாக நிற்கிறாள்.